மாட்டிக்கிறாம எப்படி லஞ்சம் வாங்குறது? பேசாமல் சேட் ஜிபிடி கேட்டு போவோமா? இங்கேயும் டிங்கிங்கா. பதில் வரும்னு பார்த்தா பதவி வந்துருச்சு. வணக்கண்ணே. வணக்கம். ஏண்டா வண்டி புதுசாக இருக்கு, எவன்டா அட்டை போட்டு வந்த? கிட்டத்தட்ட அப்படிதாம்ண்ணே. 1 லட்ச ரூபாய் சிக்கனா வண்டியில் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு அவன்கிட்ட போய் சொல்லி 1 லட்ச ரூபா வண்டியை 50,000 தள்ளிட்டு வந்துட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? நீயே ஒரு இழிச்சவன், உன்கிட்ட ஒருத்தன் ஏமாந்தோம்னா அப்படிப்பட்ட இழிச்சவன் வேண்டா. அதெல்லாம் உனக்கு கேட்கணே. நீ ஆடியோஸ் தானே வேலை பார்க்க. வண்டி புக்கை மட்டும் என் பேரில் மாற்றி விடு. உனக்கு என்ன வேண்டா அதை வாங்கிட்டு போயிட்டேரு. தேவைதான், எனக்கு தேவைதான்டா. சரி வண்டி டாக்குமெண்ட் அனுப்பிச்சி விடு, என்னென்னு பார்த்து சொல்கிறேன். அனுப்பிச்சி விடுதேன், சீக்கிரம் முடிச்சு விடுங்க. ஒரு திவசம் கழிஞ்சு போய். ஹலோ தம்பி, எங்கே இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன முக்கியமான விஷயம். அங்கே வாடவன்ட்ட பேசணும். என்ன சொன்ன உடனே வந்துட்டான்? பருவம்ல. என்னண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்க? அக்கா ஊருக்கு போயிடுச்சு போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதை விட பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதான் சந்தோஷமா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆர்சி புக்கை மாற்ற கொடுத்தனே, என்னாச்சு? வண்டி புக்கை உன் மேலே மாற்றணும்னா முதல்ல வண்டி மேலே இருக்க ஃபைனலாக கிளியர் பண்ணணும். திரும்ப உனக்கு ஆமாம், லட்சக்கணக்கில் கிடக்க போது. ஒரு 500,000 கிடக்கும். கிளியர் பண்ணிட்டு முடிச்சு விடனேன். நீ சொன்னாலும் சொல்லிட்டாலும் லட்சக்கணக்கான கிடக்கு. என்ன சொல்ற? ஒரு 2 வீலருக்கு என்னென்ன ஃபைன் பண்ணணுமோ அவ்வளோ ஃபைன் கிடக்கு இந்த வண்டி மேலே. இதுக்கு பல்சுன்னு வச்சுக்க போல ஃபைன் வச்சிருக்கலாம் அந்த வண்டிக்கு. என்னென்னு சொல்ற? அப்படி எவ்வளோ கிடக்கு வண்டி மேலே? மனசு திறப்படுத்திக்க. ஏமாந்தது அவன் இல்லை, நீ தான். ஃபைன் மட்டும் 1.5 லட்ச ரூபா கிடக்கு. 1.5 லட்சமா? 1.5 லட்சம் இல்லைடா, 2 லட்சம். வண்டி ஃபைன் 1 லட்சம், நீ வாங்கினது 50,000, ஆகும்போது 2 லட்சம். வண்டி புது பைக்க 1 லட்சம் தான்டா. இழிச்சவன் யாவே இல்லைடா, நீ தான். ஒரு நல்ல ஆசாரியை பார்த்து ஒரு ஆப்பை சீவி கீழே வச்சு நானே அது மேலே உட்காந்துட்டேனே.